கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஆமென் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களுக்காக நீர் யாவற்றை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறீரப்பா. ஆமென் ஆண்டவரை. கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. நீங்கள் நல்லவர், வல்லவர். இம்மட்டுமாய் நீ நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இனிமேலும் நடத்துவீரப்பா. அதற்காய் உமக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி விரும்பியாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது யார் சொல்லுகிறார் என்றால், எலியா தீர்க்கதரிசி என்ற ஒரு நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் தன்னை எப்படி அறிமுகப்படுத்தி கொள்கிறான் என்றால், தன்னை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று. அப்படி என்றால் எப்பொழுதும் அவன் ஜெபிக்கிறவன் என்பதை இந்த இடத்தில் அவன் சொல்லுகிறான், தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி கொள்கிறான். அவன் மாத்திரமல்ல, 2வது வசனத்திலே பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபத்திலே உறுதியாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கிடைக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் இந்த வேளையிலே நம்மிடத்தில் கேட்கிறார். அன்பு பிள்ளைகளே, 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று சீஷர்களிடம் கர்த்தர் கேட்பதை நாம் வேதத்தில் படிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நாம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் உழைக்கிறோம், 8 மணி நேரம் தூங்குகிறோம். ஆனால் அந்த 1 மணி நேரம் நம்மளால் ஜெபிக்க முடியாமல் போய்விடுகிறதே, ஏன் என்று இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்மளால் 7 மணி நேரம் 8 மணி நேரம் அல்லது 9 மணி நேரம் கூட உழைக்க முடியும் என்றால் 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாதா என்று ஏக்கத்தோடு கர்த்தர் என்று கேட்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்மை போல பாடுள்ள எலியா எப்படி சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், அனுதினமும் அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிற, அப்படி என்றால் அனுதினமும் அவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிற ஒருவனால் மாத்திரமே கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்க முடியும், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் அவனுக்கு காண்பித்து, கர்த்தர் அவனை குறித்த அவனுடைய வாழ்க்கையை குறித்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறதை இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, எலியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய திட்ட வைத்திருந்தாரோ அத்தனையும் அவர் செய்து முடிக்க என்ன காரணமாய் இருந்தது என்றால், அவன் அனுதினமும் அவருடைய சமூகத்தில் போய் நின்றதினால் மாத்திரமே கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் அவனுக்கு உண்டாகி அவன் நடக்க வேண்டிய வழியிலே கர்த்தர் அவனை நடத்தினார். அன்பு பிள்ளைகளே, அதே போல நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே நான் போய் நிற்கிறோமா? இல்லை, இன்னைக்கு எனக்கு டயர்டாக இருக்குது, நான் இன்னைக்கு ஜெபிக்கல, நேரத்தை ஜெபிச்சுட்டோம், நேரத்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம், நேரத்துக்கு ஜெபம் பண்ணிட்டோம், குடும்ப ப்ரேயர் பண்ணிட்டோம், இன்னும் என்ன ஜெபம் பண்ண வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? அன்பு பிள்ளைகளே,
உடைய ஜெப வாழ்க்கை கூட்டமாய் ஜெபிப்பது ஒரு நல்லதுதான். ஆலயத்திற்கு போய் ஆராதித்து ஜெபம் பண்ணுவது நல்லதா. அதை விட தனிப்பட்ட ஜெபம், எலியா தனியாக நின்று அவருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறதை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அவன் கூட்டமாய் ஜெபிப்பதை இந்த இடத்தில் சொல்லவில்லை. ஆலயத்தில் போய் ஆராதித்து ஜெபம் பண்ணதை சொல்லவில்லை. நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன் என்பதை அவன் சொல்லுகிறான். அன்பு பிள்ளை, அப்படி என்றால் தனிப்பட்ட ஜெபத்தை குறித்து கர்த்தர் இந்த இடத்திலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்பு பிள்ளைகள், நம்ம தனிப்பட்ட பிரேயர் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, கர்த்தருக்கும் நமக்கு உள்ள உறவு, அந்த ஜெப வாழ்க்கை எந்த அளவில் இருக்கிறது என்பதை இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோடு கூட கேட்கிறார். நம்ம ஒருவரை ஒருவர் நிதானித்து அறிய கடவோம். அன்பு பிள்ளைகளே, தாவீது அந்தி சந்தி மத்தியான நிலையில் கூட அவரை என்ன செய்தான்? ஆராதித்து மகிழ்ந்து அவருடைய சமூகத்தை தேடி ஓடினான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தானியேல் என்ன செய்கிறான்? 7, அதாவது அவருடைய சமூகத்திலே அவன் ஆராதித்து கொண்டிருக்கிற வேலையை நாம் பார்க்கிறோம். தானியேலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். தாவீது அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்ததை பார்க்கிறோம். எலியாவும் அவருடைய சமூகத்தில் நின்று ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நாட்களிலும் தனிப்பட்ட ஜெபத்தை குறித்து நம்மிடத்தில் கேட்கிறார். அன்பு பிள்ளைகளே, நான் ஆலயத்துக்கு சென்று போய் வந்து விட்டேன், இன்றைக்கு நான் ஜெபிக்கல, அவ்வளவுதான், அங்கே ஜெபிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, குடும்ப பிரேயர்ல எல்லாம் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் என்ன பிரேயர் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கும் நமக்கான உறவு தனிப்பட்ட ஜெபத்திலே நம்ம அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாகும். அன்பு பிள்ளைகளே, அப்படி உண்டாகும் பொழுது நம்மளை குறித்த தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் வெளிப்படும். அப்படி சித்தம் வெளிப்படும் பொழுது நம்மளை அந்த சித்தத்தின் பாதையிலே கர்த்தர் நடத்துவார். அன்பு பிள்ளைகளே, அதற்காகத்தான் நம்மளை தாயின் கருவிலே நம்மளை உருவாக்கி நம்மளை தெரிந்து கொண்ட நல்ல தகப்பன் அவர். அன்பு பிள்ளைகளே, நாளிலும் தனிப்பட்ட ஜெபத்தை குறித்து நாம் ஒருவரை ஒருவர் நிதானித்து அறியப்படும். ஜெபிக்க முடியவில்லையா? ஜெபிக்க கூடாதபடி உங்களை தடை செல்லுகிறதா? நீங்க அந்த இடத்திலே உங்களுக்கு பின்பாக ஜெபிக்க கூடாதபடி உங்களுக்கு பின்பாக இருந்து செயல்படுகிற அந்த அந்நிய சக்தியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அன்பு பிள்ளைகளே, பிசாசானவனுக்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்க வேண்டும் என்பது அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதனாலே உங்களை ஜெபிக்க விடாதபடி பலவித சிந்தனைகளை கொடுத்து, போதும் ஜெபித்து விட்டோமே, குடும்ப ஜெபம் பண்ணி விட்டாச்சு, ஆலயத்துக்கு சென்று வந்து விட்டாச்சு என்று அந்த தனிப்பட்ட ஜெபத்தை அவன் அவாய்ட் பண்ணுவதை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவரோடு நம்ம வைத்திருக்கிற உறவிலே நம்மளை போய் கொண்டு சேர்க்க விடாதபடி அவன் தடுப்பதில் அவ்வளவு மகிழ்ச்சி கொள்வான் என்பதை நீங்கள் இன்று புரிந்து கொள்ளுங்கள். அன்பு பிள்ளைகளே, ஜெபிக்க முடியவில்லையா? அதற்கான காரணம் என்பதை மற்றவரிடத்தில் தேடி போய் நீங்கள் அலையாதீர்கள். நீங்களே உட்கார்ந்து ஆராய்ந்து, என்னால் ஏன் தனிப்பட்ட ஜெபத்தில் உட்கார முடியவில்லை என்று நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். அன்பு பிள்ளைகள், அப்போ உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவிலே நீங்கள் இருக்கக்கூடாது. தனிப்பட்ட ஜெபத்தில் இன்னும் அதிகமாய் பலப்படக்கூடாது என்பது பிசாசனுடைய வேலை. அதனால்தான் உங்களை ஜெபிக்க விடாதபடி பலவித சிந்தனைகளை, செயல்களை, தூக்கத்தை, சோம்பேறியும் அசட்டையும் அவன் கொண்டு வருகிறான். அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமானால் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று, அப்பா, நாங்கள் ஜெபிக்கும்படியான ஜெப ஆவியை எனக்கு ஊற்றுங்கப்பா, உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு இன்னும் பலப்படும்படியா என்னை ஜெபத்திலே உட்கார வைங்க தகப்பனே. நீங்க ஜெபத்துல உட்கார வைத்தால் அப்பா என்னை குறித்ததான திட்டத்தை நான் புரிந்து கொள்ள முடியும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது கர்த்தர் கிருபையா அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி அவருடைய சித்தத்தை செய்ய நமக்கு உதவி செய்வார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.